கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெசித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமாங்க, நீங்கள் எந்த நிலைமையில் விழுந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சர்வ வல்லவர் அறிவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த இடத்துல நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை பலத்தால் இடை கட்டுவார். அதே வேளையில் அநேக சத்துருக்கள் வழக்கு மூலமாக அல்லது அநேக பிரச்சனையின் மூலமாக உங்களை தோற்கடித்திருக்கலாம். அதனால் மனம் சோர்ந்து வாழ வழி இல்லாமல் நீங்கள் திணறி போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். எந்த இடத்துல நீங்கள் தோற்று போய் தலை கவிழ்ந்து நின்றீர்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களை முடிசூட்ட அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி ஏசபேலின் கொலை மிரட்டலுக்கு பயந்து வனாந்தரத்தில் சூறைச்செடிக்கு அடியில் படுத்து கொள்வான். 2 தடவை தட்டி எழுப்பி தேவதூதன் உணவு அளித்து அவனை நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி பேசுவான். அதே போல் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல அவர் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறவருடைய பல சோதனை காலங்களில் குறுகினதாக இருக்கும். அதனால் சோதனை காலங்களில் நம் பலனுள்ளவர்களாக இருக்கணும். தேவனை இடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். கலங்காதீங்க. ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெறுகிறான். அதில் ஓடுகிற வழியில் அவன் விழுந்து கால்கள்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டதும் மட்டும் இல்லாமல் அந்த பந்தயத்தில் தோற்றும் போய் விடுகிறான். இதனால் அழ ஆரம்பித்து விடுவான். சிறு பையன் தானே, தோல்வி தாங்க முடியாமல் அழுவான். அந்த ஓட்டப்பந்தயத்தை காண வந்த அவனது தாயார் அவனை தூக்கி எடுத்து தூசியெல்லாம் தட்டி அந்த ரத்தம் வடிகிற இடத்துல துடைத்து மருந்து போட்டு அவனை ஆறுதல் படுத்தி நீ அடுத்த தடவை நீ தான் ஜெயிப்ப என்று சொல்லி அந்த சிறு மகனை ஆற்றி தேற்றி வீட்டுக்கு அழைத்துட்டு வர்றாங்க. அதே போல் தாங்க கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல உங்களை தலை நிமிர பண்ணுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.